Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Airtel TikTok பேக்கேஜ் வந்திருக்கு. ஸோ அதை என்ன மாதிரி ஆக்டிவேட் பண்றன்ற விஷயத்தை பத்தி தான் அதோட ரிவ்யூவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் டயலாக்ல 20 GB டேட்டா ஃப்ரீயாக எடுக்கலாம். ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதோட என்ன மாதிரி அதில் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணுற விஷயம் எல்லாமே அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோ அதை ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறவங்க மட்டும் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் அதை பற்றின நாலேஜை எடுத்துக்கொள்ளிங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம், நான் முதலே ஹச்சில் டிக்டாக் பேக்கேஜ் தந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் 2 பேக்கேஜ் தந்திருந்தாங்க டிக்டாக். அதே மாதிரி அடுத்த நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் ஹச்சில் தான் தந்திருந்தாங்க டிக்டாக் பேக்கேஜ். ரெண்டாவதாக ஏர்டெல்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேக்கேஜும் சேம் ஹச்சி மாதிரி தான் ஏர்டெல்லையும் அதே ப்ரைஸுக்கு தந்திருக்காங்க, அதே வேலிடிட்டியோட தந்திருக்காங்க. ஸோ என்ன மாதிரி இந்த ஏர்டெல்லில் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணுறது, சில நாட்களில் மட்டும்தான் இந்த ஆஃபர் கிடைக்கும். ஸோ 7 நாளைக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி அன்லிமிட்டெட் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறோன்ற ஃபுல் டீட்டெயிலையும் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சின்ன வீடியோ தான். ஏர்டெல் சிம்முக்கு டிக்டாக் பேக்கேஜ் தந்திருக்காங்க. அதுவும் ஹச்சில் தந்த போல தான் அதே ப்ரைஸோட அதே வேலிடிட்டியோட இந்த டிக்டாக் பேக்கேஜை தந்திருக்காங்க. ஸோ இப்போ மை ஏர்டெல் ஆப்புக்கு போகிறேன். மை ஏர்டெல் ஆப்புக்கு போயிட்டு தான் நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ண வேணும். ஸோ நான் என்னோட மை ஏர்டெல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடியில் 5 ஆப்ஷன் இருக்குது. அதில் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், பெக்ஸ்ன்னு சொல்லி. இதை நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். அதை கிளிக் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே மூவிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பாரில் தான் இருக்குது அந்த பேக்கேஜ். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அன்லிமிட்டட் டிக்டாக்னு சொல்லியிருக்கு. 7 நாளைக்கு தராங்க இந்த டேட்டா. 67 ரூபாக்கு, வெறும் 67 ரூபாக்கு 7 நாளைக்கு நீங்கள் அன்லிமிட்டடில் டிக்டாக் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பாருங்கள் கிளைம் பட்டன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணலாம். நான் இப்போ ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ நான் கிளைம் பண்ணுறதை கொடுத்துக்கொள்கிறேன். டு யூ வாண்ட் டு கிளைம் திஸ் ஃப்ளாஷ் டீல்னு சொல்லி கேட்குது. இந்த டீலை நீங்கள் கிளைம் பண்ணி எடுக்க போகிறீங்களான்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் ஜஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ செலக்ட் யோ பேமெண்ட் மெத்தட்னு சொல்லி கேட்குது. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிடக்ட் ஃப்ரம் மெயின் அக்கௌண்ட் இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் என்னோடய ஏர்டெல் சிம்மில் 100 ரூபா பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த டிக்டாக் பேக்கேஜுக்கான ரீலோட எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி டிடக்ட் ஃப்ரம் மெயின் அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். யூ ஹேவ் ஆக்டிவேட்டட் த பேக்கேஜ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்திருக்கு. நான் ஓகே பண்ணிக்கொள்கிறேன். ஓகே பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குறேன் என்னோடய ஏர்டெலுக்கு டிக்டாக் பேக்கேஜ் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் டைமுக்கு எனக்கு 500 MB இருக்குது. அதோட டிக்டாக் அன்லிமிட்டட்னு சொல்லி காட்டுது. 7 நாளைக்கு நான் இந்த சிம்மில் அன்லிமிட்டடில் டிக்டாக் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த டிக்டாக் பேக்கேஜ் எல்லாருக்கும் கிடைக்காது, சிலருக்கு தான். ஸோ உங்களுக்கு இதில் டிக்டாக் பேக்கேஜ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு சொன்னால் 7 டேஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி, அன்லிமிட்டடில் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வீடியோ. இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி ஏர்டெல்லில் போயிட்டு இந்த ஃப்ளாஷ் டீல் பேக்கேஜ், அதாவது டிக்டாக் பேக்கேஜை என்ன மாதிரி ஆக்டிவேட் பண்ணுற விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.